எல்லாருக்கும் வணக்கம். புதுசா ஒரு வேலையில சேரும்போது அந்த முதல் 90 நாள் அதுதான் நம்மளோட கெரியர்ல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் இல்லையா? அந்த முக்கியமான காலகட்டத்தை எப்படி நமக்கு சாதகமா மாட்டிக்கிறது? வாங்க, அதுக்கான சீக்ரெட்டை இப்ப நாம கிராக் பண்ணலாம். நீங்க ஒரு புது டீம் லீடரா இருக்கலாம், இல்லனா இப்பதான் முதல் வேலையில காலடி எடுத்து வைக்கிறவரா கூட இருக்கலாம். யாருக்கா இருந்தாலும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். முதல் 3 மாசத்துல நாம ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக போறோமா இல்ல கூட்டத்தோட ஒருத்தரா காணாம போறோமாங்கிறத முடிவு பண்றதே இந்த டைம் தான். அப்போ அந்த சக்சஸ்கான பாதை எது? அந்த கேள்விக்கான பதில் எங்க ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயத்துல தான். அதுதான் ஆன்போர்டிங். இது சும்மா ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதோ இல்ல புது லேப்டாப் வாங்குறதோ கிடையாதுங்க. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்போர்டிங் அப்படிங்கிறது ஒரு புது எம்ப்ளாயிய கம்பெனியோட பகுதியா மாத்துறதுக்கான ஒரு பாலம்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் கொடுக்கறது, கம்பெனியோட கல்ச்சர் என்னன்னு புரிய வைக்கிறது, எல்லாத்துக்கும் மேல முதல் நாள்ல இருந்தே அவங்கள ஒரு வின்னரா ஃபீல் பண்ண வைக்கிறது. அதுதான் இதோட அசல் நோக்கம். ஒரு சூப்பரான ஆன்போர்டிங்க்கு 3 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. ஒன்னு, ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி புதுசா வர்றவங்கள கம்பெனி கல்ச்சரோட கரெக்டா ஃபிட் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு மேப் காட்டி வழி சொல்ற மாதிரி கம்பெனியோட கோல்ஸ் என்ன, அதுக்கு அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு ஒரு கிளியர் பாத் காட்டணும். கடைசியா, ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ற மாதிரி அவங்கள தயார்படுத்தி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்க அனுப்பணும். கடைசியா, எந்த ஒரு ஆன்போர்டிங் பிளானோட சக்சஸையும் ஒரே ஒரு கேள்வியை வச்சு அளந்துடலாம். நம்ம ஆன்போர்டிங் பிளான் புதுசா வர்றவங்கள திறமையா, இன்ட்ரெஸ்டா கம்பெனி கல்ச்சரோட சீக்கிரமா கனெக்ட் பண்ண வைக்குதா? இந்த கேள்விக்கு உங்க மனசாட்சிப்படி பதில் ஆமா அப்படின்னா நீங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டார்ட்ங்கிறது எம்ப்ளாயி ஆஃபீஸ்க்குள்ள வர்றப்போ ஆரம்பிக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. அந்த ஃபர்ஸ்ட் டே டென்ஷனை குறைச்சு எக்ஸைட்மெண்ட்டை எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை அசைன் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல? அதுதான் உங்கள வாங்கன்னு வரவேற்கிறதா உணர வைக்கும். இதனால ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எந்த குழப்பமும் இல்லாம நேரா டீமை மீட் பண்ணி கம்பெனியோட பெரிய விஷனை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கிளியரான பாசிட்டிவான ஸ்டார்ட் கிடைக்கும். ஓகே, நாள் சூப்பரா முடிஞ்சுது. அடுத்து என்ன? இப்போதான் அடுத்த கட்டத்துக்கே வரும். இந்த முதல் சில வாரங்கள் தான் கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருந்து உண்மையாவே வேலை செய்யற ஸ்டேஜுக்கு போற முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா ஒரு புது எம்ப்ளாயோட ஜேர்னியை ரொம்ப அழகா காட்டுது. முதல் வாரத்துல அவங்க ரோலோட பேசிக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. 2வது வாரத்துல சும்மா வேடிக்கை பார்க்காம டீமோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 3வது 4வது வாரத்துல மெதுவா ப்ராஜெக்ட்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கான ஒரு இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு growth பாத். இப்போ அந்த முழு 90 நாள் ஜேர்னியும் ஒரு ஸ்ட்ரக்சர்டான பிளானா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? இது சும்மா ஒரு டெட்லைன் கிடையாது. இது ஒரு புது எம்ப்ளாய ஒரு முழுமையான கான்ட்ரிபியூட்டரா மாத்துறதுக்கான ஒரு ரோட் மேப். இந்த 30, 60, 90 நாள் பிளான் இருக்கே, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. பாருங்க, 30 நாள்ங்கிறது கத்துக்கிற ஸ்டேஜ். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாத்தையும் உள்வாங்கிக்கணும். அடுத்த 30 நாள் பங்களிக்கிற ஸ்டேஜ். கத்துக்கிட்டதை வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கடைசி 30 நாள் தான் ஓனர்ஷிப் எடுக்கிற ஸ்டேஜ். அப்போ அவங்க சும்மா வேலையை செய்யறவங்களா இல்லாம பொறுப்பெடுத்து புது ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டேபிள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப தெளிவா காட்டு. ஒரு சூப்பர் பிளான் போடுறது பாதி வெற்றிதான், சரிதான். ஆனா அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சும்மா செக்லிஸ்ட்ல டிக் பண்றதை தாண்டி சக்சஸை எப்படி மெஷர் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமா, இதுதான் $1,000,000 கொஸ்டின். நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த ஆன்போர்டிங் பிளான் நிஜமாவே வேலை செய்யுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சும்மா நல்லா இருக்குன்னு சொல்றதை விட பெருசு. நமக்கு கான்கிரீட்டான டேட்டா வேணும். அதுக்கு இங்க 3 முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. ஒன்னு, டைம் டு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அவங்க எவ்வளோ சீக்கிரம் கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2வது, 90 டே ரிட்டென்ஷன், முதல் 90 நாள்லயே வேலையை விட்டு போறாங்களா அப்படின்னா அது ஒரு ரெட் சிக்னல். கடைசியா, நியூ ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு இந்த மொத்த ப்ராசஸும் பிடிச்சிருக்கா. இந்த 3ம் சேர்ந்தது தாங்க உண்மையான சக்சஸ்க்கான அடையாளம். இந்த சார்ட்டை பாருங்க, இது ஒரு நல்ல உதாரணம். இங்க 85% புது எம்ப்ளாயீஸ் அவங்க அனுபவம் பாசிட்டிவா இருந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நமக்கு நேரடியா ஃபீட்பேக் கொடுக்கும். இதை வச்சு நம்ம எங்க நல்லா பண்றோம், எங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கரெக்டா கண்டுபிடிக்கலாம். சோ நாம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு நல்ல ஆன்போர்டிங்கிறது சும்மா ஒரு செக்லிஸ்ட முடிக்கிறது இல்ல. அது ஒருத்தரோட கெரியரையே வெற்றிகரமா லான்ச் பண்றதுக்கான ஒரு அடித்தளம்.
இது ஒரு ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட பலன் ரொம்ப நாளைக்கு நிக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். உங்க கம்பெனியோட ஆன்போர்டிங் வெறும் கடமைக்கு செய்ற ஒரு செக்லிஸ்டா, இல்ல அது ஒவ்வொரு புது டேலண்ட்டுக்கும் வெற்றிக்கான ஒரு லான்ச் பேடா? யோசிச்சு பாருங்க.